ගරු ඉලංකුමරන් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමා மாவை சேனாதி ராஜா ஐயா அவர்களின் இரங்கல் நிகழ்வில் இந்த இரங்கலை தெரிவிப்பதற்கு தெரிவிப்பதற்காக இந்த இடத்துக்கு வருகிறேன். மாவை சேனாதி ராஜா ஐயா அவர்கள் மாவட்ட உரத்தை புறப்படமாகவும் ஒரு துடிதுடிப்பான அன்றைய காலத்தில் இளைஞராக ஒரு சிறுவயதிலேயே அரசியல் களத்திற்குள் பூண்டவராக தமிழ் பரப்பில் திகழ்ந்தவர். இறுதி வரைக்கும் இறக்கும் வரைக்கும் தமிழ் பற்றாளனாகவும் தமிழர்களை ஒருங்கிணைத்து ஒரு சிறந்த தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கடப்பாட்டுடன் இறுதி வரை பயணித்திருக்கிறார். உண்மையாகவே அவர் 1961ஆம் ஆண்டு இளைஞர் அணியில் இணைந்து கொண்டதன் நிமித்தமாகவும் நாங்கள் சிறுவயதில் இருந்த காலத்தில் அவர் பல அரசியல் களங்களை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். உண்மையாக யுத்த காலத்தில் கூட பல அரசியல் தலைவர்களுடன் இணைந்திருக்கிறோம். அவரது வீட்டுக்கு நான் அரசியல் களத்தில் இணைந்த நிமித்தமாக அவரது வீட்டுக்கு சென்ற சமயங்களில் அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ளும் ஒரு உண்மையாகவே ஒரு சிறந்த மனிதனாக நான் அவதானித்தவரில் நான் திருசங்கமாக இதில் கூற வேண்டும். ஏனென்றால் போகும்போது எங்களுக்கு கூறுவார், இளமை படத்தை காட்டும்போது அவரின் இளமை படத்தை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு 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 ஆணித்தனமான ஒரு சுறுசுறுப்பான ஒரு நபராக இருந்திருக்கிறார் என்று தெரிகிறது. அவரிடம் செல்லும்போது எம்மை சொன்னார், நான் பல ஆண்டுகளாக சிறையில் சிங்கள நண்பர்களுடனும் எமது ஜேவிபியின் தலைவருடனும் இருந்ததாகவும் கூறியிருந்தார். உண்மையாகவே எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு போராட்ட களத்தில் அகிம்சை வழி போராட்ட களத்தில் வந்தவர் என்ற வகையில் அரசியல் களத்தில் ஒரு நிதானமாகவும் பண்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளும் ஒரு நபராக இருந்தார். ஆனால் அந்த வகையில் அவர் இன்று எம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவரது குடும்பத்திற்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் உண்மையாகவே அரசியல் களத்திற்குள் பாராளுமன்ற களத்திற்குள் 1989ஆம் ஆண்டு அரசியல் களத்திற்கு பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி விதாசாரத்தில் வந்த ஒரு நபர் என்ற வகையிலும் அதற்கு பிறகு 2000ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியிட்டு பாராளுமன்றத்துக்கு உள்நுழைந்தார். 2001ஆம் ஆண்டு தான் உண்மையாகவே நான் அன்று 2001ஆம் ஆண்டு ஒரு சிறுவனாக இருந்தபோது யாழ்ப்பாணத்தில் அவரை பற்றி அறிவதற்கு முதல் கட்டமாக பத்திரிகையினூடாகத்தான் அவரை பற்றி கண்டேன். ஏனென்றால் 2001ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் உண்மையாக ஊர்காத்துறை என்பது பிரதேசத்தில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்ற சமயம் அவர்களுக்கு ஒரு அரசியல் கட்சி கொலை வெறி தாக்குதலையும் அன்றைய காலத்தில் நடந்திருந்தது. ஏனென்றால் அன்றைய காலத்தில் தீவு பகுதிக்கு யாரும் செல்ல முடியாத நிலையில் கூட ஒரு தற்துணிவுடன் அன்றைய தீவுக்களத்தில் தேர்தல் 2001ஆம் ஆண்டு தீவு பகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்ற சமயம் அவரது வாகனத்தில் சென்றும்போது துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு 2 உயிர்கள் இழந்து அவருக்கு தலையில் கூட அடித்து பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் இருந்த சமயம்தான் நான் அவரை பற்றி அறிவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஏனென்றால் நான் அன்று 2001ஆம் ஆண்டு என்ற வகையில் நான் ஒரு சிறுவனாக பாடசாலை பருவத்தில் இருந்தபோது அவரது தகவலை தேடுவதற்கு அன்று சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு தீவில் சென்று ஒரு துணிவுடன் அன்றைய காலத்தில் தேர்தல் களத்தில் இருந்திருக்கின்றார். ஆனால் அவருக்கு பல தலையில் தாக்குதல் ஏற்பட்டிருந்தது. உண்மையாகவே அது ஒரு ஈப்பிடிப்பின் நபரால் ஏற்படுத்தப்பட்டதாகவும் ஊடகத்தில் வந்திருந்தது அன்றைய காலத்தில். அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு கூட நடைபெற்றிருந்தது. தாக்குதல் செய்தவர் தலைமறைவாகிவிட்டார்கள். ஆனால் உயிரை துச்சமாக மதித்து தமிழ் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அன்றிலிருந்து பல இடங்களில் உயிரை எல்லாம் தமிழ் மக்களுக்காக கொடுப்பதற்கு தட்டுணிவுடன் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு சென்றிருக்கிறார். இன்று அவர் ஒரு 82 வயதில்
காலமாகி இருக்கிறார். உண்மையாகவே தமிழ் அரசியல் பரப்பில் அவரை போன்ற ஒரு தலைவர்கள் மீளவும் உருவாவார்களோ தெரியவில்லை. ஆனால் உருவாக வேண்டிய கடப்பாடு இருக்குது. ஏனென்றால் இன்று அரசியல் களத்தில் அவர் ஒரு இளமை பருவத்திலிருந்து இந்த அரசியல் களத்துக்கு நுழைந்தவர் என்ற வகையிலும் தமிழ் மக்களுக்கும் வடமகுதி தமிழ் மக்களுக்கும் அதைவிட அனைத்து பகுதி தமிழ் மக்களுக்காகவும் குரல் கொடுத்தவர் என்ற வகையில் அவரை ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் எதிர்வரும் காலத்தில் உண்மையாகவே அவரை போன்ற ஒரு சிறந்த அரசியல்வாதிகள் உருவாக வேண்டும் என்று எண்ணப்பாட்டுடன் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் அவர் எந்த கட்சிகளை சார்ந்தவர்கள் என்றாலும் எல்லாருடனும் அன்பாகவும் பழகக்கூடிய ஒரு நபர் என்ற வகையில் இந்த இடத்தில் இருந்து நான் அவரை உணர்கின்றேன். நான் பலதரம் அவரது வீட்டுக்கு சென்றிருக்கின்றேன். எமது அமைச்சருடன் இன்றைய அமைச்சருடன் ராமலிங்க சந்திரசேகரனுடன் அவருடைய வீட்டுக்கு செல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. ஒரு 10 தரத்துக்கு மேலாக அவரது வீட்டுக்கு சென்ற சமயம் அவர்கள் எங்களுக்கு அரசியல் என்ன என்றால் அன்று இருத்தி வைத்து கதைப்பார். நான் ஒரு தரம் தனிப்பட்ட ரீதியில் சென்ற சமயம் எம்மை பற்றி அவர் எம்மது அரசியல் நடவடிக்கையையும் தமிழ் மக்களுக்கு எவ்வாறாவது எந்த அரசியல் களத்துக்கூடாவது தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் அவர் திடசங்கமாக இருந்திருந்தார். எமக்கும் அரசியல் ரீதியாக பூரணமான ஒரு அறிவை பெற்று தந்திருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு ஒரு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதில் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. දිවාහාරය සඳහා සභාවාරයේ කටයුතු මෙතැන් සිට නවතා දමනු ලැබී. පසරුවකට යළිත් සභාව රැස්වෙයි.